நம்ம முடிச்சிட்டோம். ஸோ பரீட்சித் மகாராஜ் எப்படி வந்து சபிக்கப்படுறாரு, சமிக்க ரிஷியோட பையன் ஸ்ருங்கி மூலியமா எப்படி சபிக்கப்படுறாரு, அதுக்கப்புறம் அந்த சாபத்தை கேள்விப்பட்டதும் பரீட்சித் மகாராஜோட மனநிலை என்ன, அப்புறம் அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணாரு, அடுத்தடுத்து எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருதுங்கிறத இனிமேல் தான் நம்ம பார்க்க போறோம். பரீட்சித் மகாராஜ் யாரை மீட் பண்றாங்கன்னா சுகதேவ் கோஸ்வாமி, வியாசதேவரோட பையன். வியாசதேவர் யாருன்னா எல்லா வேதங்களையும், அந்த மகாபாரதத்தை, அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவத புராணம், எல்லா புராணங்கள், உபனிஷத்கள் எழுதுனது யாருன்னா வியாசதேவர். எதுக்கு எழுதினாரு அப்படின்னா, கலியுகம் மக்கள், கலியுகம் வரப்போகுது, துவாபர யுகத்துல இந்த வேலையை பண்ணி வைக்கிறாரு நமக்காக. ஏன்னா சத்தியயுகம், திரேதயுகம், துவாபர யுகம் இதுல எல்லாம் பார்த்தோம்னா அவங்களோட ஞாபக சக்தி, இந்த புரிஞ்சுக்கிற தன்மை, பக்தியோட அது மேல நாட்டம், ஆர்வம் எல்லாமே அதிகமா இருந்துச்சு. கலியுகம் மக்கள் வந்து ரொம்ப டீக்ரேடடா இருப்பாங்க, ரொம்ப கீழ்நிலையில இருப்பாங்க. சத்தியமாகட்டும், சௌச்சமாகட்டும். சத்தியம்னா உண்மைய பேசுறது, தர்ம வழியில நடக்கிறது. சௌச்சம்னா சுத்தமா இருக்கிறது. அதாவது சுத்தம்ங்கிறது கிளென்லினஸ் வந்து அவுட் சைட் அண்ட் இன்சைட் இல்லையா, வெளிப்புறமாவும் சரி உள்புறமாவும் சரி சுத்தமா இருக்கிறது. அதாவது முக்கியமா அத வந்து மாமிசம் சாப்பிடாம இருக்கிறது, தகாத பாலுறவுல ஈடுபடாம இருக்கிறது, சூதாட்டம் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது. இது எல்லாம் தான் முக்கியமா அந்த சௌச்சம் ரீதியா வரும். சத்தியம் சௌச்சம் இந்த ரீதியில வரும். அதுக்கப்புறம் கருணையோட இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம வேற என்ன, இந்த இன்டாக்சிகேஷன், போதை வஸ்துக்கள் வந்து எடுத்துக்காம இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே என்ன ஆகும்னா நம்ம வந்து சத்துவகுணத்துக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். பட் சத்தியோகம், திரேதா, துவாபரால வந்து மோஸ்ட் ஆஃப் த மக்கள், சத்தியோகம்னா ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி, எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு சத்துவகுணத்துல இருக்கிற மாதிரிதான் அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க. அது அப்படியே படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வருது திரேத யுகம், துவாபர யுகம்ல. சரி, கலியுகம் ரொம்பவே மோசமா இருக்கும். மக்கள் வந்து பக்தியில நாட்டமா இருக்க மாட்டாங்க. அதிகபட்சத்துல எல்லாருமே நாத்திகமா போவாங்க, இல்லைன்னா அவங்கள தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்குவாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பரே என்கிட்ட பேசும்போது விளையாட்டா சொல்றாங்க, ஆனா அதுல வினையும் இருக்கு. அவங்க, நான் வந்து என் பேரே கடவுள் பேரு தான், கிருஷ்ணர் பேரு, நானே கிருஷ்ணர் தான், நான் கடவுள் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது சிரிப்பாதான் வந்தது. இதெல்லாமே ஸ்ரீல பிரபுபாத் பொருளுரையில நம்மளோட பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதம் பார்த்தோம்னா, இது ஃபவுண்டர் ஆச்சாரியா ஆஃப் இஸ்கான், அவரு ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர், அவர் தான் நம்மளுக்கு மொழிபெயர்ப்பு பொருளுரை கொடுத்திருக்காரு. அவரு வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், அதுக்கப்புறம் பலதேவ் வித்யாபூஷன், அவங்களோட ரெஃபரன்ஸ் கமெண்ட்ரி எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி தான் நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி நமக்கு எப்படி எளிமையா சொன்னா புரியும் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப அழகா இருக்கும் அவரோட பொருளுரை. நிறைய ஊமைகள், உதாரணங்கள் எல்லாம் கொடுத்துதான் நம்மளுக்கு புரியற மாதிரி சொல்லியிருப்பாரு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும். அப்ப அவரு இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாரு எப்படி வந்து கலியுகத்துல மக்கள் வந்து தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிறது, அதுக்கப்புறம் எல்லாமே மாயைன்னு சொல்றது, அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவத்தை வந்து தவறா பயன்படுத்துறது. அகம் பிரம்மாஸ்மின்னா நான் வந்து பிரம்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இந்த உடல் கிடையாது, நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிற அர்த்தத்தை அந்த ஆத்மாவுக்கு வந்து கடவுள்னு அவங்களே மொழிபெயர்த்து. ஏன்னா சில இடங்கள்ல பகவத்கீதையில பார்த்தோம்னா ஆத்மாக்கு வந்து மனம் அப்படிங்கிற பொருள்ல வரும், சில இடங்கள்ல உடல்ங்கிற பொருள்ல வரும், சில இடங்கள்ல ஆத்மாக்கு ஆத்மான்னு பொருள்ல வரும், சில இடங்கள்ல ஆத்மாக்கு வந்து பரமாத்மாவா ஆத்மான்னு குறிக்கிற மாதிரி பொருளும் வர்றது நம்ம பாக்குறோம் இல்லையா. ஆனா ஆச்சாரியர்கள் அதை கரெக்டா விளக்கும் போது, அந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு விளக்கும் போது நம்மளுக்கு புரியும். ஓகே, முக்கியமா ஆத்மானா ஆத்மான் தான் அர்த்தம். பட் சில இடங்கள்ல, ரொம்ப சின்ன சின்ன இடங்கள்ல தான் அது வேறுபட்ட மொழிபெயர்ப்பு இருந்திருக்கும் இல்லையா. ஏன்னா அந்த டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி அது கொஞ்சம் அந்த இது மாறும், மீனிங் மாறும். பட் அவங்க தவறா என்ன சொல்றாங்க, என்னோட நண்பர் வந்து அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி அறியாமையில இருக்கிறதுனாலதான் மக்கள் வந்து பக்தி என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுள் யாருன்னே தெரியாம இருக்காங்க. கடவுளோட அட்ரஸ், பேரு, ஊரு, அவருக்கு பிடிச்சது பிடிக்காதது, அவரோட குணங்கள், அவரோட ரூபங்கள், நாமங்கள்னு எல்லாமே நமக்கு தெரியும், பக்தர்களுக்கு தெரியும். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு, பகவத்கீதையில இருக்கு.
ஆனா பக்தர்கள் இல்லாதவங்களுக்கு இது ஒண்ணுமே தெரியாது. பகவான் யாரு, அவரோட அட்ரஸ் என்ன, எங்க இருக்காரு, அவர் எப்படி நம்ம மீட் பண்ணலாம், எப்படி நம்ம தினசரி அவர் கூட பேசலாம், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இப்போ அது எளிமையா படுத்தணும் அப்படிங்கறதுனாலதான் கலியுகத்துக்கு ஈஸியா இருக்கணும்னு எல்லா அந்த வேதங்களை 4ஆ பிரிச்சு ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம்னு பிரிச்சு, அப்புறம் புராணங்கள் முக்கியமா 18, அதுக்கப்புறம் உபனிஷத்துகள்ல முக்கியமான 108, இது எல்லாமே நமக்கு வியாசதேவர் கொடுத்திருக்காரு. அவரோட மகன் சுகதேவ் கோஸ்வாமி, அவரு 12 ஆண்டுகள் தாயோட வயிற்றுல இருந்து வரவே இல்லை. ஏன்னா வெளியில வந்த மாயை மூலியமா நானு சிக்கிக்குவேன், நான் உள்ளேயே இருந்தா கூட முக்தி கிடைக்கும், நான் வெளியில வர மாட்டேன்னு அடம் பிடிப்பாரு. இப்ப வியாசதேவர் எவ்வளவோ சொல்லுவார், இதெல்லாம் நம்ம முதல் ஸ்கந்தத்துல பார்த்தோம். வியாசதேவர் எவ்வளவோ சொல்லியும் தன்னோட குழந்தை வெளியில வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, அப்ப கிருஷ்ணர் இருக்கார் பூமியில. அப்ப துவாரகைக்கு போய் கிருஷ்ணர் கிட்ட நடந்ததை சொல்லி அவரை கூட்டிட்டு வராரு. ஏன்னா கிருஷ்ணரோட அவதாரம் தான் வியாசதேவர். 2 பேத்துக்கும் அப்கோர்ஸ் வித்தியாசம் இருக்கு. வியாசதேவரோட மூடு ஒரு ரொம்ப தாஷ்ய நிலையில தான் இருக்கும். அவரு சக்கிய நிலையில அர்ஜுனன் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கிருஷ்ணரை பார்க்க மாட்டாரு. ரொம்ப ஒரு சர்வெண்ட் மாதிரி தான் அவரு பார்ப்பாரு. அவதாரமாவே இருந்தாலும் கூட அவரோட மூடு டிஃப்ரெண்ட். சோ இவர் என்ன பண்றாரு, ரெக்வஸ்ட் பண்ணி கிருஷ்ணரை கூட்டிட்டு வர்றாரு. கிருஷ்ணர் வயித்துல இருக்கிற குழந்தை சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட எடுத்து சொன்னோன்னையும் சுகதேவ் கோஸ்வாமி வெளியில வந்துடுறாரு. இப்ப 16 வயசுன்னு சொல்லப்படுது. அவரோட மேனி ரொம்ப அழகா இருக்கு. அவரு கருப்பு நிறம், கிருஷ்ணர் மாதிரியே வியாசதேவர் மாதிரியே அவரோட பையன் சுகதேவ் கோஸ்வாமியும் எல்லாருமே கருப்பு நிற மேனி, அது தங்கம் போல ஜொலிக்குது. அவரு வர்றாரு. அந்த முக்கியமான அவரோட குணத்தை சொல்றதுக்கு ஒரு உதாரணம், முக்கியமான உதாரணம் சொல்லப்படுது. என்னன்னா, பெண்கள் குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த கதை யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இதை நான் 2-3 தடவை சொல்லியிருப்பேன். சொல்லுங்க. ஆமா ஆமாங்க. அந்த கதை ஞாபகம் இருக்கா யாருக்காவது? பெண்கள் குளிச்சுட்டு இருப்பாங்க, சுகதேவ் கோஸ்வாமி வீட்டுல இருந்து வெளியில வந்துருவாரு. சொல்லுங்க. பரபிரம்மம் கிடையாது. பரபிரம்மம் கிருஷ்ணர். பட் எல்லாம் சூப்பர் மத்தஜி, ஸ்டோரி கரெக்டா சொன்னீங்க. அந்த பரபிரம்மம் மட்டும் கிடையாது. ஏன்னா பகவான் தான் பரபிரம்மம். அவரு அந்த முக்தி நிலையில இருக்கிறதுனால ஒரு உடலுக்கும் ஆத்மாக்கும் வேறுபாடு இல்ல மாதாஜி. பிரம்மம்ங்கிறதே அந்த நிலைதான். பிரம்மம் அடையறதே நம்ம ஆத்மா இல்ல, சாரி உடல் இல்ல, இந்த பாடி கிடையாது, நம்ம ஆத்மா அப்படிங்கிற அந்த ஞானமே, பிரம்ம ஞானமே முக்தி நிலைதான். நம்மளுக்கு முக்தி வேண்டாம், பக்தி வேணுங்கிறதுனால நம்ம முக்தியை ஒதுக்கி வைக்கிறோம் பக்தர்கள். அது எதுக்கு அந்த முக்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில இப்போ நம்ம இந்த வாழ்க்கையில இப்ப நம்ம என்னவா இருக்கிறோமோ இந்த இடத்துலயே, இந்த கலியுகத்துல, இந்த ஊர்ல, இந்த ஃபேமிலியிலேயே நம்மளால லிபரேட்டட் ஸ்டேட்டை அட்டைன் பண்ண முடியும். எப்படின்னா, நான் இந்த உடல் இல்லைங்கிற புரிதலோட நம்ம எப்படி பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த டாட்டாய்ஸ் ஆமை ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அதனோட உடல் அங்கங்களை என்ன பண்ணும், உள்ள இழுத்துக்கும். பார்த்தா வெறும் ஓடு மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அது போல பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட புலன்களை ரொம்ப புலனின்ப பொருட்கள் இருக்குன்னா தனக்கு அது ஆபத்து அப்படின்னு தெரியறப்போ அந்த புலன்களை உள்ள இழுத்துக்குவாங்க. அப்கோர்ஸ் பகவானோட பக்தர்கள் என்ஜாய் பண்ணாம ரொம்ப சோகமா ஓரமா காட்டுல போய் உட்காந்துட்டு அப்படியெல்லாம் இருக்கிறது கிடையாது. நீங்க கோயில்ல போய் பாத்தீங்கன்னா, கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாய கோயில்ல போய் குதிச்சு குதிச்சு ஆடுவாங்க இல்லையா. கீர்த்தன் பாட்னா அவ்வளோ எனர்ஜி எங்க இருந்து வரும்னே தெரியாது. நீங்க யூடியூப்ல போய் பார்த்தாலே தெரியும். அது பிரபுக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆம்பளைகளுக்கு எனர்ஜி கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் பாத்திருப்பீங்க. அவங்க குதிக்கிறது பார்த்தா அவ்வளோ ஹைட்டுக்கு மேல, பூமியில இருந்தே மேல குதிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. அந்த கீர்த்தனோட அந்த எனர்ஜி அவங்களுக்கு வரும்போது அவ்வளவு சந்தோஷமா குதிப்பாங்க. பிரசாதம் விருந்துதான்.
கேட்கவே வேண்டாம். இது இத்தினூண்டு தான் சாப்பிடணும்னு இல்ல, நல்லா விருந்தாவே சாப்பிடலாம். அப்கோர்ஸ் அதை பார்த்து சாப்பிடணும் அவங்களோட உடல்நிலையை பொறுத்து. சும்மா பிரசாதங்கிறதுக்காக எக்கச்சக்கமா சாப்பிட்டாலும் ப்ராப்ளம் தான். நம்ம பிகாஸ் நம்மளோட உடல் வந்து பௌதீகமா இருக்கிறதுனால, பஞ்சபூதங்கள்னால ஆனதுனால. சோ அந்த நம்மளோட பக்தரோட நிலை என்ன அப்படின்னா, பிரம்மம் ஸ்டேஜ அறியறதுதான் பிராமணாஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வந்து வைஷ்ணவர்கள்ங்கிறது அதுக்கும் ஒரு படி மேல. ஏன்னா பிரம்மத்தோட நிக்காம பரபிரம்மத்தோட நம்ம கனெக்ட் ஆகிறது. பரபிரம்மம்ங்கிறது பகவான் கிருஷ்ணர். அவருக்கு வந்து ரூபம் இருக்கு, நாமம் இருக்கு, அவருக்கு குணம் இருக்கு, லீலைகள் பண்றாரு அப்படிங்கிறது கூட நம்ம கனெக்ட் ஆகிறது. சோ கனெக்ட் ஆகுறது மட்டும் இல்லாம அவருக்கு தொண்டு செய்யறது. ஜீவேர ஸ்வரூபவை கிருஷ்ணேர நித்யதாஸ். சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து படிப்படியா போனாலே ஒழிய நம்ம வந்து வெறும் முக்தி ஸ்டேஜ்ல இருந்தா அது ஒன்னும் உபயோகம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா பிரம்மஜோதிக்கு தான் போக முடியும் மேக்சிமம். பிரம்மஜோதிக்கு போனாலும் அது நிரந்தரம் கிடையாது. அது வெறும் வெளிச்சம், பகவானோட திருமேனியிலிருந்து வர வெளிச்சத்தை தான் பிரம்ம ஜோதி அப்படின்னு சொல்றோம். அந்த பிரம்ம ஜோதியிலையும் கொஞ்ச காலம்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உடல் எல்லாம் இருக்காது, அந்த ஆன்மா மட்டும் இருக்கும். அப்ப அதுல எந்த என்ஜாய்மெண்ட்டும் இருக்காது. இப்ப நம்மளுக்கு வந்து என்ஜாய் பண்ணணும்னா சரீரம் தேவைப்படுது. எப்படி தற்கொலை பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது? ஏன்னா தற்கொலை பண்ணா அதுக்கு உண்டான தண்டனை என்ன அப்படின்னா சூட்சும சரீரத்தோட அலையணும். சூட்சும சரீரம்ங்கிறது என்னன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? 3 இருக்கு. மறந்துட்டீங்களா? சூட்சும சரீரத்துல என்னென்ன இருக்கு? சூழ சரீரம், சூட்சும சரீரம்னு 2 இருக்கு சரீரத்திலேயே, இல்லைங்களா? நம்ம கரெக்ட். இல்ல 3 இருக்கு. ஆன்மா வந்து சரீரமே கிடையாதுங்க மாதாஜி. 3 வேணா க்ளூ கொடுக்கறேன். மனம், வெரி குட், சூப்பர் மாதாஜி, பிருந்தா மாதாஜி, வெரி குட். அதேதான், மனம், புத்தி, அகங்காரம், இல்லையா? இதுதான் நம்மளுக்கு சூட்சும சரீரம்னு சொல்றோம். இது வந்து நம்மளை விட்டு போகாது. உடலை விட்டு ஆன்மா வெளியில வந்தாலும் கூட சூட்சும சரீரம் கூடவே இருக்கும். எப்ப வரைக்கும் அப்படின்னா அது பக்தியில போய் பகவான் திருநாட்டுக்கு போற வரைக்கும் சூட்சும சரீரம் இருந்துட்டேதான் இருக்கும். சோ அது ஒரு தொல்லைதான். அப்ப இந்த தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பேயா அலையறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்க சூட்சும சரீரத்தோட இருப்பாங்க, ஆனா அவங்கனால என்ஜாய் பண்ண முடியாது. உடல் வேணும். நம்ம ஆன்மீக லோகத்துக்கு போனாலுமே நம்மளுக்கு ஆன்மீக உடல் கிடைச்சிரும். அப்ப நம்ம அந்த உடலை வச்சு நம்ம வேலை செய்வோம். ஏன்னா ஆன்மா ஒரு பொழுதும் சும்மாவே இருக்காது. மனம்தான் நம்மள சோம்பேறித்தனமா உட்கார வைக்கிறது, உடல் லேசியா இருக்கு, டயர்டா இருக்கு, ரெஸ்டடுன்னு சொல்லி கொடுக்கறதெல்லாம் அந்த மனம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் தான் அந்த வேலை பண்ணுமே தவிர முக்கியமா மனம் அதை பண்ணும். அதுக்குதான் மனத்தை வந்து ட்ரைனிங் கொடுக்கணும்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில கூட சொல்லுவாரு. பட் நம்ம வந்து நம்மளோட வேலை என்ன அப்படின்னா நம்ம ஜீவேர சொரபகை கிருஷ்ணேர நித்தியதாஸ், எப்பவுமே பக்தி தொண்டு செய்யணும். அதுக்கு நம்ம உடலை உபயோகப்படுத்துறோம். பக்தர்கள் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உடலை கொண்டு தனக்கு என்ன இன்பம் வரும், பகவானுக்கு இன்பத்தை திருப்தியை கொடுக்கறதுக்கு ஒர்க் பண்ணாம தன்னோட குடும்பத்துக்கு தனக்கு என்ன பிடிக்கும், என்ன திருப்தி கொடுக்கும், எது இன்பத்தை கொடுக்கும்னு நாடி போறது பௌதீகம். ஓகே, அப்ப நம்ம அந்த தற்கொலை பண்ணி பேயாளையறவங்களுக்கு சூட்சும சரீரத்தை மட்டும் வச்சுட்டு அவங்க படாத பாடுபடுவாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு தண்டனையா இருக்கும். அதனால அவங்க உடல் இல்லாம அவங்க அலைவாங்க. அதனாலதான் சில சக்தி வாய்ந்த அந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா சில உடல்ல போய் என்னாவது அனுபவிக்காம இருந்ததுன்னா அந்த உடல் வீக்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்மா வீக்கா இருக்கும்போது அந்த உடல்ல போய் அதனோட வேலைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு உடலை தேடி போகும் டெம்பரவரியா. சோ அது ஒரு டைப்பு. அது நம்ம பார்ட் ஆஃப் த ஸ்டோரி இல்ல, பட் ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ் நான் சொல்றேன் அதையா. இப்போ பரீட்சித் மகாராஜ் வந்து சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட இவருக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு வாரம் தான் தான் உயிரோட இருக்க போறேன். ஏன்னா அந்த சாபம் எப்படின்னா ஒரு வாரத்துல தக்சக்கா அப்படிங்கிற ஒரு பாம்பு பறவை வந்து கொல்ல போகுது. அதனால உட்கார்ந்து கேள்வி கேக்குறாரு. என்னன்னா ஒருத்தன் வந்து உயர்ந்த கடமை என்ன, ஒருத்தனுக்கு வாழ்க்கையில உயர்ந்த கடமை என்ன, முக்கியமா அவன் சாக போறான் அப்படின்னா அவனோட உயர்ந்த கடமை என்ன அப்படின்னு கேட்கறான்.
சோ பொருளுரையிலையும் பார்த்தோம்னா ஆச்சாரியர்கள் சொல்றது, பெரியவர்கள் சொல்றது என்னன்னா, யாருக்கு வேணா எப்ப வேணாலும் இந்த டைம் எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது ஒண்ணு வந்துரும். எல்லாத்துக்குமே தெரியுமான்னா கிடையாது. யாருக்காவது ஒரு சிலருக்கு தான் தெரியும் எப்ப அவங்களோட உடல்ல விட்டு போக போறாங்கன்னு. மோஸ்ட்லி யாருக்குமே அது தெரியாது. அதனால எப்படி ட்ரீட் பண்ணணும்? இப்பவே நான் என்னோட உடலை விட்டு போனாலும் நான் ரெடியா இருக்கேன். என்னோட ஆக்சுவலான பர்பஸ் என்னவோ, நான் வாழ்க்கையில வந்ததுக்கான பர்பஸ் என்னவோ அதை நான் செஞ்சுகிட்டு இருக்கேன் திருப்திகரமா அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்டேட்டுக்கு வந்தாலே ஒழிய நம்ம வந்து பயத்திலேயே தான் இருப்போம். உடலை விட்டு உயிர் போகுது அப்படின்னாலே ஒரு பயம் வரும். அதுக்குண்டான சில சிம்டம்ஸ், அறிகுறிகள் வரும். நம்ம இல்லைனாலும் நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போறாங்கன்னாலும் நம்மளுக்கு அதே மாதிரிதான் இருக்கும் ஃபீலிங்ஸ். அதனாலதான் நம்ம பக்திக்குள்ள வரும்போது இப்ப மகாராஜ் பரீட்சித் என்ன பண்றாரு, தான் 7 நாள்ல உயிரை விட போறாரு. ஆன்மா வந்து இந்த உடலை விட்டு போக போகுது, அந்த ராஜாங்கிற உடலை விட்டு போக போகுது. அவர் ராஜான்னா யாரு? இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி இல்லையா? அப்படி ஒரு பொசிஷன், நல்ல குடும்பம், அழகான வாழ்க்கை, ராஜபோக வாழ்க்கை, இதெல்லாம் விட்டுட்டு போறமேங்கிற வருத்தம் அவருக்கு இருந்ததுன்னா துளி கூட கிடையாது. ஏதாவது நம்ம எடுத்துட்டு போலாமா அடுத்த லைஃபுக்குன்னா அதெல்லாம் இல்லை. அந்த இன்ட்ரெஸ்ட் அவருக்கு எதுவுமே இல்லை. அவரு அழகான கேள்வி கேட்கிறாரு. ஒரு பக்தனா இருந்துட்டு என்ன கேள்வி கேட்கணுமோ அதை கரெக்டா கேட்கிறாரு. எதுக்காகன்னா அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. கிருஷ்ண பக்தி தான் சவை பும்சாம் பரோதர்மா யதோ பக்தி அதோக்ஷஜே. நேத்திக்கும் கூட இந்த ஸ்லோகத்தை கேட்டோம் இல்லையா? அப்ப ஒரு பரோதர்மம் என்ன அப்படின்னா, பெரிய தர்மம், சுப்ரீம் தர்மம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு யதோ பக்தி அதோக்ஷஜே, அந்த அதோக்ஷஜனுக்கு. ஏன்னா நம்ம வந்து நம்ம புலன்களால ஒரு விஷயத்த பாக்குறோம். ஆனா புலன்களால பார்க்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது பகவான். புலன்களை கொண்டு நம்ம புரிஞ்சுக்கிறதோ பாக்குறதோ பகவான் கிட்ட முடியாது. பக்தியை கொண்டு மட்டும்தான் அவர்கிட்ட பார்க்க முடியும். அவரோட கருணை மூலியமா தான் அவரை நம்ம பார்க்க முடியும். அவரை பத்தி கொஞ்ச நாளாவது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அக்ஷஜம், நம்ம எல்லாம் அக்ஷஜான்னா பகவான் அதோக்ஷஜன் இல்லையா? அப்ப அந்த அதோக்ஷஜனுக்கு நம்ம பக்தி பண்றதுதான் பரோதர்மம் அப்படிங்கறத இங்க நம்ம கத்துக்கிறோம். இங்க 2வது ஸ்கந்தத்துல அது வருது. சோ மகாராஜ் பரீட்சித் அதான் கேக்குறாரு. முக்கியமா சாகும்போது ஒருத்தங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த நம்ம கத்துக்க வேண்டியது வந்து சிரவணம், கீர்த்தனம். நம்ம வந்து பகவானை பத்தி கேட்கணும், பகவானை பத்தி நினைக்கணும், அவரோட பத்தி பேசணும். இதெல்லாம் தான் ஒருத்தங்க பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ இந்த இது போய்கிட்டு இருக்கும்போது இவருக்கு இன்னும் நிறைய கேட்கணும்னு ஆசை பகவானை பத்தி. இப்போ பரீட்சித் மகாராஜுக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் போது. ஏன்னா ஒரு பக்தர்கிட்ட இன்னொரு பக்தர் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா பக்தி சம்பந்தப்பட்ட கேள்விகள், பகவான் சம்பந்தப்பட்ட கேள்விகள், பக்தர்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கும்போது அந்த சொல்ல போற பக்தருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இதுல யாரெல்லாம் பயன்பட போறாங்க அப்படின்னா, பேசுறவரு, பகவான் பத்தி கேக்குறவரு, பகவான் பத்தியோ பக்தியை பத்தியோ பக்தர்களை பத்தியோ பேசுறவருக்கு பலன், கேக்குறவர்களுக்கு பலன், அந்த கேள்வியை கேட்டவருக்கு பலன். இத சும்மா உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க பாருங்க, பாத்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் இது பலன் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இத வந்து நம்ம எப்பவுமே பகவானை பத்தி நித்தியமா சததம் கீர்த்தயந்தோமாம்னு எப்பவுமே சதா கீர்த்தன்ய சதாஹரி, அவரை பத்தி நம்ம நினைக்கிறது, பேசுறது, கேக்குறதுன்னு இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, தபஸ்யா பண்றது, விரதம் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஏதோ இந்த சம்பிரதாயம் எல்லாம் ஃபாலோ பண்றது தேவை இல்லைன்னு சொல்லப்படுது. பட் நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம்னா தேவையில்லை. பட் நம்ம இன்னும் அந்த ஸ்டேட்டுக்கு வரலன்னா நம்ம கண்டிப்பா சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் வைதி பக்தி மூலியமா. அது நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்து மூலியமா பார்த்தா போதும். ஏன்னா நிறைய சம்பிரதாயம் பார்த்தா குழம்பிக்கும். சோ ஏதோ ஒண்ணு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏகாதசி விரதம் இருக்கிறது, டெய்லிக்கும் சாண்டிங் பண்றது, ஹரிகதா கேக்குறது, சொல்றது, அவ்வளவுதான். வேற ஒன்னும் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறதுல பெருசா. இப்போ இந்த 2வது ஸ்கந்தத்துல பரீட்சித் மகாராஜ் வந்து சொல்றப்போ இவர் கேட்டுட்டு இருக்கிறாரு நான் சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட. அப்ப வந்து இந்த கிரியேஷனை பத்தி கேட்பாரு.
எப்படி இந்த பிரபஞ்சம் உருவாகுதுங்கிறத பத்தி. ஏன்னா பகவான் கிட்ட அன்லிமிட்டெட் சக்திகள் இருக்கு இல்லையா, எண்ணில் அடங்காத சக்திகள் இருக்கு. நேத்திக்கு 3 விதமான சக்திகள் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. என்னென்ன சக்தினா, அந்தரங்க சக்தி, பகவானோட இன்டர்னல் பொட்டன்சின்னு அந்தரங்க சக்தி, அப்புறம் வெளிப்புற சக்தி வந்து பகிரங்க சக்தி எக்ஸ்டர்னல் பொட்டன்சி, அதுக்கப்புறம் மார்ஜினல் பொட்டன்சி மிடில்ல இருக்கிறது ததஸ்த சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாரும் யாரு அப்படின்னா ஜீவாத்மாக்கள நம்ம நம்ம வந்து இதுல வரோம், ததஸ்த சக்தியில வரோம். இப்போ பகிரங்க சக்தி நம்ம உடல்ல வருது, அந்தரங்க சக்தி மூலியமா தான் பகவான் அவரோட லீலைகள் பண்றது. அவரோட ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவரோட சிறந்த பக்தர்கள் வந்து அந்த லீலையில கலந்துக்கிறதுக்காக வருவாங்க இல்லையா, அப்ப அதெல்லாம் அந்தரங்க சக்தி மூலியமா ஏற்பாடுகள் நடக்குது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரே தொல்லை, இந்த கம்சனோட தொல்லை நடக்கும்போது எல்லாத்துக்கிட்டையும் வரி வசூல் பண்றது என்ன, எல்லாத்தையும் மிரட்டுறது என்ன, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது எப்பவும் போல தேவி தேவர்கள் போய் பிரம்மா கிட்ட வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்றதுன்னு. அதே பிரம்மா எப்பவும் போல அவர் என்ன பண்றாரு, விஷ்ணு கிட்ட போய் அவரு வேண்டிக்கிறாரு. கர்ப்போதக்ஷய விஷ்ணு இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போய் பிரம்மா கேட்டுக்கிறாரு, இந்த மாதிரி நம்ம ப்ராப்ளத்துல இருக்கோம், நாங்க என்ன பண்ணலாம். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, விஷ்ணு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இப்படி பிறப்பேன் அப்படின்னு. சோ இந்த கிருஷ்ணரே வந்து கிருஷ்ணரா வரும்போது, அவதாரிதான் கிருஷ்ணர், அவதாரம் இல்ல, பட் அந்த ரூபத்துல வரும்போது, கிருஷ்ணராவே வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, தேவி தேவர்கள் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துறாரு. யது வம்சத்துல நான் போவேன், சந்திர வம்சத்துல. ராமர் என்ன வம்சத்துல வந்தாரு, சூரிய வம்சத்துல வந்தாரு. கிருஷ்ணர் என்ன பண்றாரு, சந்திர வம்சத்துல வர்றாரு. இப்போ அத வந்து ஒரு உவமையா சொல்லணும்னா, சூரியன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா டிசிப்ளினா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் வந்து கொஞ்சம் கூலிங்கான நேச்சர்ல இருக்கு. அப்ப கிருஷ்ணர் எப்பவுமே ஒரு ஜாலியான டைப் இல்லையா, அவரோட லீலைகள் எல்லாம் கேட்டாலே நமக்கு தெரியும், ரொம்ப ஜாலியா ஒரு அசுரர்கள் கொல்றத கூட ஸ்டைலா தான் கொல்லுவாரு. அப்போ ஆனா ராமர் அப்படி கிடையாது, எல்லாமே ஒரு ஸ்ட்ரிக்டா டிசிப்ளினா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி நடந்துக்குவாரு. அப்ப அவரு வந்து சூரிய வம்சத்துல தூக்கி போடுங்கன்னு போட்டாச்சு, இவரு நான் சந்திர வம்சத்துக்கு போறேன்னு இவரு இங்க வந்தாச்சு. சோ சந்திர வம்சத்துல வந்து யது வம்ச குலம் வருது இல்லையா, இப்ப எந்த யது குலத்துல வந்து பிறந்திருக்கணுமே, சில பேரெல்லாம் ஆல்ரெடி கிருஷ்ணர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பிறந்திருக்கணும், ஆல்ரெடி செட்டப் ரெடியா இருக்கணும். இப்ப பெரிய ஆள் வரும்போது ஸ்டேஜ், அதுக்கப்புறம் எனக்கு அப்பப்ப குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ், ஃபுட்டு, காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க, நான் இத்தனை மணிக்கு வருவேன், அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்றவாரு. ஏன்னா ஹீரோ எல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் என்ட்ரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்றாரு, யது வம்சத்துல போய் தேவி தேவர்கள் எல்லாம் போய் பிறக்க சொல்றாரு. எல்லாம் போய் பிறந்து என்னென்ன ஆளுகளா இருக்கணுமோ இருங்க, நான் கொஞ்சம் லேட்டா தான் வருவேன், ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீடைல்ஸ் கொடுக்கல ஆக்சுவலா. இதோட நிறுத்திக்கிறாரு. அதனாலதான் பிரம்ம விமோகன லீலைன்னு ஒண்ணு வரும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரம்மா வந்து கிருஷ்ணரே தான் கிருஷ்ணரா வந்து பிறந்திருக்கிறாருன்னு கூட அவருக்கு மறந்து போய், யாருடா இந்த மாடு மேய்க்கிற பையன், ஒரே அசுரர்களை எல்லாம் கொன்ற, அவருக்கு டெய்லிக்கும் பாஸ்ட் டைம் என்னன்னா, நம்மளுக்கு ஹாபி வந்து டெய்லிக்கும் வந்து கொஞ்ச நேரம் ஏதாவது புக்கு படிக்கிறதுனா, கிருஷ்ணருக்கு என்ன வேலை அப்படின்னா அசுரர்களை கொல்றது. காலையில ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை சாப்பிடுற மாதிரி காலையில ஒரு அசுரனை கொல்றது, மத்தியானம் ஒரு அசுரனை கொல்றது. இது ஒரே வேடிக்கையா இருக்கும் பசங்களுக்கு, அவங்களுக்கு பயமே இருக்காது. அசுரர்கள் வந்தா சூப்பர் சூப்பர் கிருஷ்ணா பாத்துக்குவாரு அப்படின்ட்டு இருக்கும். இந்த அகாசூரன் பாம்பா வந்து ஒரு அசுரன் இருக்கும்போது வாயை திறந்துட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் அந்த பக்கம் நின்றுட்டு இருப்பாரு. பசங்க போய் இது என்னடா பெரிய குகை மாதிரி இருக்குது, ஊரளவுக்கு இந்த குகை இருக்கு, உள்ள போய் பாப்போம் அப்படின்னு. அது பாம்பு வந்து வாயை திறந்து வச்சுட்டு அது ஏமாத்துறானா அந்த அசுரன், கிருஷ்ணருக்கு தெரியாதா என்ன பண்ணுன்னு. அப்ப அந்த பாம்பா அகாசுரன் வாயை ஆன்னு திறந்து வச்சுட்டு இருக்கும்போது இந்த பசங்க கோபர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உள்ள போய் நம்ம ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம்னு போவாங்க. அப்ப கிருஷ்ணர் வந்து லேட்டா தான் பாப்பாரு. அது அது ஒரு லீலை தான், அவர் உடனே பார்த்து வேணான்னு சொன்னா வேற மாதிரி போயிருமே, சீனே வராது, ஃபைட் சீனே வராது படத்துல. அதனால இவர் என்ன பண்ணுவாரு, எங்கேயோ பாத்துட்டு இருக்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் அப்படியே மெதுவா ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா பசங்க ஆல்ரெடி உள்ள போயிருப்பாங்க, ஆல்மோஸ்ட் உள்ள போயிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்துட்டு ஐயோ போகாதீங்க போகாதீங்க, அது பார்த்தா குகை மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. பசங்க போனோடனே அப்புறம் வலிக்கு விட்டு அந்த அகாசுரன் வயிற்றுக்குள்ள போய் விழுவாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அப்கோர்ஸ் போய் காப்பாத்தி அவரு எக்ஸ்பேண்ட் பண்ணி
அப்படியே வெடிச்சு செதறி அப்புறம் பசங்க எல்லாம் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு அதெல்லாம் காப்பாத்திடுவாரு. அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால பசங்களுக்கு வந்து பயமே இருக்காது கோபர்களுக்கு, எப்ப எது நடந்தாலும். ஆனா இந்த இவங்க எல்லாம் பயந்துக்குவாங்க, கோபியர்கள், அப்புறம் பெரிய பெரிய கோபியர்கள், சின்ன கோபியர்கள், பெரிய கோபியர்கள், யசோதாமா, இவங்க எல்லாம் கொஞ்சம் பயந்துக்குவாங்க. ஏன்னா கிருஷ்ணர் மேல அவங்களோட பாவம் வந்து வேற. பசங்களுக்கு வந்து கமான் ஃபைட் சீன் அப்படின்னு அவங்களுக்கு ஜாலியா இருக்கும். ஆனா இவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்காது, பயமாதான் இருக்கும். சில சீன்ல அப்கோர்ஸ் கோப்பர்களும் கொஞ்சம் பயந்துக்குவாங்க. பட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் அசுரனோட ஃபைட் பண்றதை என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ இவரு இந்த கிரியேஷன் எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கறத வந்து கன்ஃபியூஷன் பரீட்சித் மகாராஜுக்கு. இப்ப சாக போறவருக்கு உலகம் எப்படி கிரியேட் ஆனா என்ன அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கலாம். ஆனா கிருஷ்ணர் அரேஞ்ச்மெண்ட்ல பரீட்சித் மகாராஜ் கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் நமக்காக தான் கேட்கிறாரே தவிர அது அவருக்காக கேட்டுக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து, அர்ஜுனன் மாதிரி ஒரு ஆளு உட்கார்ந்து பகவத்கீதையில இத சொல்லுங்க அது எப்படின்னு சொல்லுங்க, கர்மயோகம் பண்ணணுமா ஞான யோகம் பண்ணணும்னு சொன்னீங்க, இப்ப திடீர்னு கர்மயோகம் பண்ண சொல்றீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, நான் இப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு. இந்த மாதிரி எல்லாம் மக்கள் கேட்பாங்க பின்னாடி. அப்படிங்கறக்காகவே மாதிரி மகான்கள், பரீட்சித் மகாராஜ் ஆகட்டும், அர்ஜுனன் ஆகட்டும், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கேள்விகளை கேட்டுறாங்க முன்னாடியே. அது மாதிரி கூட நம்ம திங்க் பண்ண மாட்டோம். பட் அவங்க ஆல்ரெடி திங்க் பண்ணி கேள்விகள் கேட்டுறதுனால பதில்கள் ரெடியா இருக்கு, ரெடிமேடா. இப்போ ஒரு துணி கடைக்கு போனா இப்படி துணி ரெடிமேடா இருந்தா நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம், தைக்கிற வேலை மிச்சங்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்டு பதில தேடுற வேலை மிச்சம். எல்லாம் ரெடியா அவைலபிளா இருக்கு நம்மளுக்கு சாஸ்திரத்துல, முக்கியமா ஸ்ரீமத் பகவதத்திலயும் ஸ்ரீமத் பகவத்கீதையிலயும். இவர் கிரியேஷனை பத்தி கேட்டுறாரு. யாருக்கிட்ட, பரீட்சித் மகாராஜ் வந்து சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட. அப்ப அவருக்கு வந்து நாரதர் வந்து இதே மாதிரிதான் பிரம்மா கிட்ட கேள்வி கேட்டாரு அப்படின்னு சொல்லி, இப்ப நம்ம பேசும்போதே ஒரு டாபிக் போய் அதுக்கு ரிலேட்டடான இன்னொரு டாபிக், அதுக்கு ரிலேட்டடான இன்னொரு டாபிக்னு போய்கிட்டே இருப்போம் பாத்தீங்களா. கடைசியில் நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம்னே தெரியாது. அப்படிதான் 2 நாளைக்கு முன்னாடி ஆச்சு. அந்த மாதிரி இவரு அப்படிதான் அந்த ஸ்ரீமத் பாகத்துல பரீட்சித் மகாராஜ் சுகதேவ் கோஸ்வாமி கேள்வி கேட்கிற மாதிரிதான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கதைக்குள்ள கதை, கதைக்குள்ள கதை, கேள்விக்குள்ள கேள்வி அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். சோ இங்க பரீட்சித் மகாராஜ் கிட்ட சுகதேவ் கோஸ்வாமி சொல்றோம், ஓ நல்ல பிரமாதமான ஒரு கேள்வி கேட்டப்பா, பிரபஞ்சத்தோட உருவாக்குதல் எப்படிங்கறத எல்லாம் கேட்ட, நான் சொல்றேன் கேளு. இவரு நாரத முனி இப்படிதான் பிரம்மா கிட்ட கேட்டாரு. பிரம்மா தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாருன்னு கேட்டாரு. அப்ப என்ன நடந்ததுன்னா, பிரம்மா வந்து நாரதர் கிட்ட சொல்றாரு, நான் இதெல்லாம் கிரியேட் பண்ணல, நான் வந்து கண்முழிச்சு அந்த இவரு யாரு, நம்ம கர்ப்போதகஷாயி விஷ்ணு இருக்காரு இல்லைங்களா, அவரோட நேவல், அவரோட வயிற்றுல இருந்து நான் வெளியில வரும்போது இந்த லோட்டஸ் ஸ்டெம்ல இருந்து லோட்டஸ் ஃபிளவர் வரும்ல, தாமரை, அது மேல பிரம்மா ரெடிமேடா உட்காந்துருப்பாரு. நல்லா அவரோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரெடியா போட்டு உட்காந்துருப்பாரு. தனியா குழந்தை மாதிரி எல்லாம் பிறந்து வரல பிரம்மா. எடுத்தோடனே பிரம்மா பிரம்மாவாவே தான் நம்ம எப்படி பாக்குறோமோ அதே மாதிரிதான் அவரு வந்தாரு. பாக்குறோம்னா சாஸ்திரத்துல எப்படி கேள்விப்படுறோமோ அத பத்தி சொன்னேன். சோ அப்ப பிரம்மா வந்தோடனையும் ஒரே இருட்டு, ஒண்ணுமே தெரியல, என்ன பண்ணணும்னு ஒரே குழப்பம். இப்ப பாக்குறாரு, தண்ணி இருக்கு, கர்ப்போதகஷாயி ஓஷன் இருக்கு, அந்த கடல்ல அந்த இதுலதான் விஷ்ணு இருந்து வர்றாரு. ஆனா விஷ்ணு எல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப வந்து அந்த தண்ணியோட அலை சத்தம் எப்படி இருக்குன்னா, த ப த ப த ப அப்படி ஒரு சத்தம் வருதான். அது ஒரு அசரீரி மாதிரியும் இருக்கு, தண்ணியில இருந்து அந்த அலைகளோட சத்தம் அந்த மாதிரி தாப்பான்னு வருது. தாப்பாவை ரெண்டும் சேர்த்தி போட்டா என்ன, தபஸ்யா பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி இவர் ஏத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சாரு. அது ஒரு நாள் 2 நாள் பண்ணல, அது எவ்வளவு நாள் பண்றாருன்னா 1000 செலஸ்டியல் இயர்ஸ், அதாவது தேவர்களோட ஆண்டுகள்ல வந்து 1000 வருடங்கள் பண்றாரு. இது ரொம்ப பெரிய காலம் தானே. பண்ணோடனே கிருஷ்ணருக்கு பிடிச்சு போச்சு. ஓ பரவாயில்ல, இது ரொம்ப சீரியஸா இருக்காரு பிரம்மா, போய் நம்ம கேட்போம் என்ன விஷயம்னு. அப்ப போய் கேக்குறாரு. அப்போ அப்ப பிரம்மா பிரேயர்ஸ் பண்ணுவாரு. அப்கோர்ஸ் நம்ம ஒரு பெரிய ஆளை பார்த்தோம்னா உடனே அவருக்கு நமஸ்காரம் பண்றோம் இல்லையா, அவரோட பெருமைகள் எல்லாம் எடுத்து சொல்லி, அவர் எந்த மாதிரி ஆளு, எந்த மாதிரி குணம் உடையவர், அவர்னால என்ன நன்மைகள் நமக்கு கிடைச்சிருக்கு, தனக்கு என்ன நன்மைகள், மத்தவங்களுக்கு என்ன நன்மைகள், நார்மலா அது பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி நாரதர் சாரி பிரம்மா வந்து அவரோட பையன் நாரத முனி கிட்ட இத பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த டைம்ல வந்து கிருஷ்ணர் தர்ஷனம் கிடைச்சோன்னையும் பிரம்மா உடனே பிரேயர்ஸ் ஆரம்பிக்கிறாரு.
அப்போ அஃப்கோர்ஸ் எல்லாவோட எஃபல்ஜென்ஸும் எங்க இருந்து வருது, அந்த வெளிச்சம் எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா பகவான் கிருஷ்ணர் கிட்ட இருந்து தான் வருது. சோ கிருஷ்ணர் கிட்ட இருந்து வர்ற ஒளிதான் பிரம்ம ஜோதி. அதுல இருந்து வர வெளிச்சம் சூரியன்ல பட்டு, சூரியன்ல இருக்கிற வெளிச்சம் சந்திரன்ல பட்டுதான், அப்புறம் ஸ்டார்ஸ் அந்த நட்சத்திரங்கள்ல பட்டுதான் நம்மளுக்கு அந்த அது வந்து அதுவே ஒரு இலுமினஸ் ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியுது, அதுவே ஒரு வெளிச்சம் கொடுக்குற ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியுது. ஆக்சுவலா அது வெளிச்சம் கொடுக்கல, அதனோட வெளிச்சம் வந்து பகவான் கிட்ட இருந்துதான் ஒரிஜினலா வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பகவத் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். சோ இவரு வந்து சொல்றாரு நாரதர் கிட்ட, நான் எதுவும் கிரியேட் பண்ணல, அதாவது நான் கிரியேட் பண்ணேன்னா ஆல்ரெடி கிரியேட் ஆன விஷயத்தை தான் நான் டிஸ்கவர் பண்றேன். நான் ஒரு செகண்டரி கிரியேட்டர். பிரைமரி கிரியேட்டர் யாரு அப்படின்னா, எல்லாத்துக்கும் மூல காரணம் யாரு அப்படின்னா ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்தம் சர்வ காரண காரணம். சோ பிரம்மா என்ன சொல்றாரு பிரம்ம சமஹிதத்துலன்னா, எல்லாத்துக்கும் சர்வ காரணத்துக்கும் காரணம் யாருன்னா ஈஸ்வரர். அது யாருன்னா பரம ஈஸ்வரர். யார் அது? கிருஷ்ணர் அப்படிங்கிறாரு. அவருக்கு வந்து ஆரம்பமோ முடிவோ இல்ல, எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் வருது அப்படின்னு சொல்றாரு. சோ இதுதான் வந்து 2வது ஸ்கந்தத்துல ஆரம்ப நிலை. இது இன்னொன்னும் வரும். அது என்னன்னா, சுகதேவ் கோஸ்வாமி வந்து சில ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க, இப்ப பக்திங்கிற நிலைக்கு முன்னாடி இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது எப்படின்னா பௌதீக ரேஞ்சில இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாமே வந்து லௌகீக விஷயத்துல பாப்பாங்க. சோ அவங்கள மாதிரி ஆட்கள் எதுல, ஒரு சாக போற ஆள் வந்து தவம் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு விஷயம். இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அனிமல்ஸ்க்கெல்லாம் தெரியும் எப்ப அதுகளுக்கு சாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு அந்த அந்த கடைசி மொமெண்ட் வருது அப்படின்னா அது ஃபாஸ்டிங்ல இருக்கும், எதுவும் சாப்பிடாது, ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ எதுவுமே சாப்பிடாது. இப்ப வயசானவங்களே பாத்தீங்கன்னா கூட எதுவும் சாப்பிட மாட்டாங்க, வெறும் பால் மட்டும் குடிப்பாங்க, இல்லைன்னா மோர் மட்டும் குடிப்பாங்க. அது ஒரு நேரம் தான், ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் 2 days 3 days அட் அ டைம்ல ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்ப என்ன ஆகும்னா பசி அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் எல்லாம் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்ப என்ன பிரிஸ்கிரைப் பண்றாரு, ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த பற்றின்மையோட இருக்கிறது, அப்புறம் தியானம் பண்றது. அப்படின்னு தியானம் பண்றதுன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு சுபமா மங்களமான ஒரு இடத்துல ஒரு நல்ல ஆசனால பிராணாயாமா பண்ணிட்டு, அந்த உடல் நம்ம புலன்கள் இருக்குல்ல அதை எல்லாத்தையும் வந்து பகவான் மேல ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது பௌதீகத்திலிருந்து விலகி புலன்களை விலக்கி ஆன்மீகத்துல அதாவது பகவான் மேல ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னு. இப்போ எடுத்தோடனையும் சியாமசுந்தரர் மேல ஃபோக்கஸ் பண்ணுன்னா ஒருத்தர்னால முடியாது. பக்தியில இல்லாத பட்சத்துல திடீர்னு கிருஷ்ணர் மேல நினைச்சு நீ தியானம் பண்ணனா அவங்கனால முடியாதுங்கிறதுனால விராட்ட ரூபத்துல, அதாவது யூனிவர்சல் ஃபார்ம், பகவான் வந்து பகவத்கீதையில வந்து அர்ஜுனனுக்கு அந்த ரூபத்தை காமிப்பாரு. என்னன்னா எல்லாமே இப்ப நம்ம பாக்குறோம், சொர்க்கலோகம் ஆகட்டும், பாத்தாள லோகம் ஆகட்டும், ஆறு ஆகட்டும், சன் மூன் ஆகட்டும், இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா பகவானோட ரூபமா இருக்கு. உதாரணத்துக்கு சொர்க்கலோகம் தான் வந்து தலை, இல்ல சத்தியலோகம் தலையா இருக்கு, பாதாள லோகம் தான் அவரோட பாதமா இருக்கு, சூரியன் வந்து ஒரு கண்ணு, சந்திரன் இன்னொரு கண்ணு, மரம் எல்லாம் வந்து அவரோட உடல் இருக்கு இல்லைங்களா, திவ்யமான உடல், அதுல வந்து முடி இருக்கும்ல அந்த ரோமம், அது எல்லாமே குட்டி குட்டி ரோமம் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற மரங்களாம். அப்புறம் அந்த உள்ளுக்குள்ள போகும்ல நரம்பு, அதெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்துல ஓடுற ஆறுகளாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடி, பகவானோட அங்கங்களை வந்து அந்த தாமரை போல இருக்கிற அவரோட உடல்ல இருக்கிற அங்கங்கள் எல்லாமே வந்து எதுக்கோட கம்பேர் ஆகுது அப்படின்னா இந்த பிரபஞ்சங்கள்ல இருக்கிற மலை, ஆறு, சூரியன், சந்திரன், அப்புறம் லோகங்கள், மத்த லோகங்கள், இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது ஒருத்தர்னால ஈஸியா அது மேல மெடிடேட் பண்ண முடியும் அப்படிங்கறக்காக. அதுவும் 4 கைல இருக்கிற விஷ்ணு, சங்கு சக்கர கதா பத்மா, அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல வந்து அடுத்த நிலைக்கு பரமாத்மா நிலைக்கு போறது மெடிடேஷன். இப்ப ஆரம்ப நிலையில மெடிடேஷன் வந்து எதுல, வெறும் இந்த விராட்ட ரூபத்துல மட்டும் மெடிடேட் பண்றது. அடுத்த நிலையில இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பரமாத்மா மெடிடேஷன், அதாவது இதயத்துல வந்து பகவான நினைச்சு மெடிடேட் பண்றது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? சோ
அவரு வந்து 4 கைகள் எல்லாம் இருக்காரு, சதுர்புஜம் தர்சனம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட கண்கள் வந்து தாமரை போல கண்கள் இருக்கு, கௌஸ்தப மணி அணிஞ்சிருக்காரு, அப்புறம் அந்த பட்டு ஆடை அணிஞ்சிருக்காரு, பீதாம்பரம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் அவர் எப்படி இருப்பாரு அப்படிங்கறத வச்சு மெடிடேட் பண்றது அடுத்த நிலை இல்லையா? சோ இது நம்ம பக்தர்களுக்கு வந்து நம்ம சாண்டிங் பண்ணிட்டு இருந்தாலே நம்ம அந்த ரூபம் அப்படியே வர ஆரம்பிச்சிடும், நம்ம மெடிடேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம அதை பண்ண முடியாது அப்படிங்கறக்காக அந்த விராட் ரூபத்தை ரெக்கமெண்ட் பண்றது. அதுக்கப்புறம் ஹார்ட்ல பகவானை கொண்டு வர்றது. ஏன்னா பரமாத்மா எல்லாத்த இதயத்திலயும் இருக்காரு, சர்வஸ்டாகம் ஹிருதிசன்னி விஷ்ட. சோ கிருஷ்ணர் எல்லாத்தோட இதயத்திலயும் இருக்கிறதுனால இது பிரமாதம் கிடையாது கிருஷ்ணரை வந்து நம்ம இதயத்துல ஃபோக்கஸ் பண்றது. பட் என்ன ஒரு இதுன்னா ஒரு கஷ்டமான விஷயம்னா, அந்த அளவுக்கு நமக்கு ஃபோக்கஸ் பண்ற அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மி. முக்கியமா கலியுகத்துல வந்து நம்ம ஒரு விஷயத்த கொஞ்ச நேரத்துக்கு மேல, இப்ப குழந்தைகள்லாம் பார்த்தா ஒரு விஷயத்த கொஞ்ச நேரத்துக்கு மேல அவங்க பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து டயர்ட் ஆயிருது, போர் அடிக்குது, திருப்பியும் அடுத்த விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அப்ப உட்கார்ந்து பகவான் நீ இதயத்துல இருக்காரு பகவான், அவரை நினைச்சு மெடிடேட் பண்ணுனா அது சாத்தியம் இல்லை. அதனாலதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு யுக தர்மம் என்னன்னா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்லப்படுது. சோ ஸ்ரீமத் பகவதத்திலயும் சரி, பகவத்கீதையிலயும் சரி 4 ஸ்லோகங்கள் முக்கியமா இருக்கு. சத்து ஸ்லோகி அப்படிம்பாங்க. சத்து ஸ்லோகின்னா, சத்துன்னா 4, ஸ்லோகின்னா 4 ஸ்லோகங்கள் சொல்லப்படுது. பகவதத்திலயும் அது இருக்கு, பகவத்கீதையிலயும் அது இருக்கு, நம்ம பார்ப்போம். சோ அடுத்தது வந்து விதுரர் வந்து உத்தவாவை பாக்குறது, அப்புறம் உத்தவாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மைத்ரேய முனியை பாக்குறது, இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். சோ இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்குவோம். வஞ்சா கல்பத்ரூபிஷ்ய கிருபா சிந்து பேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா?